அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான இந்த வீடியோவில் எந்த வீட்டில் இதை செய்கிறார்களோ அவர்கள் வீட்டில் பணம் மேலும் மேலும் சேர்ந்து கொண்டே இருக்கும். உங்கள் சமையலறையில் இதையெல்லாம் சரியாக செய்யுங்கள். என்ன செய்யணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஒரு வீட்டில் சமையலறை அப்படின்றது தான் அந்த வீட்டுடைய மெயின் பாயிண்டா இருக்கும். அங்கதான் நம்ம சமைக்கிறது, நமக்கு பிடித்தமான பலகாரங்கள் செய்யறது, இது எல்லாமே செய்வோம். அதோடு பார்த்தீங்கன்னா அங்கதான் அக்னி தேவன், நெருப்புடைய கடவுளாக இருக்கக்கூடியவர் இருப்பாங்க. அவருக்கு தென்கிழக்கு மூலையில வாஸ்துப்படி சரியான திசையில நம்ம அமைச்சிருந்தோம் அப்படின்னாலே ரொம்ப நல்லது. அதனாலதான் வாஸ்து சாஸ்திரத்துப்படி வீட்டை நம்ம அமைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாஸ்துப்படி கிழக்கு நோக்கிய வீட்டுக்கு தென்கிழக்கு திசை தான் சமையலறை வைக்கிறதுக்கு சரியான திசை. ஒருவேளை சமையலறைக்கு இந்த திசையில கட்டுமானம் வைக்க முடியல அப்படின்னா நம்ம வடமேற்கு திசையில சமையலறை அமைக்கலாம். ஆனா வடக்கு, மேற்கு, வடகிழக்கு திசைகளை சமையலறை அமைக்கிறத நம்ம தவிர்த்துக்கணும். அதே மாதிரி சமையலறைக்கு நம்ம அடிக்கக்கூடிய அந்த கலர் கூட ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டுக்கு தேவையான ஆற்றல்கள் எல்லாமே ஒன்றாக சேரக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா அது சமையலறை. அது நல்ல ஒரு கலர்ல இருக்கிறது நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை பிரதிபலிக்கும். அப்படின்றதுனால அந்த நிறங்கள்ல சிகப்பு, ஆரஞ்சு இந்த நிறங்கள் நம்ம போட்டுக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்ததா சமையலறை அப்படின்றது தெய்வங்கள் இருக்கக்கூடிய இடம் அப்படின்றதுனால அந்த சமையலறை தென்கிழக்கு திசையை நோக்கி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதே மாதிரி சமையலறையில தேவையே இல்லாம நீங்க ரொம்ப நாளா யூஸ் பண்ணாம வச்சிருக்கக்கூடிய பொருட்கள்லாம் வச்சிருப்போம். சின்ன சின்ன டப்பாலாம் நம்ம யூஸே பண்ண மாட்டோம். ஆனால் அழகாக இருக்குன்னு வாங்கிட்டு ஒரு ஓரமாக போட்டு சேமித்து வச்சுருப்போம் இல்லைங்களா? ஸோ அதனால் அந்த மாதிரி நீங்கள் யூஸே பண்ணாமல் இருக்கக்கூடிய பொருட்கள் இருக்குது அப்படின்னாலே அதுவே உங்களுக்கு பண பிரச்சனை ஏற்படுத்தும். அதனால் சமையலறையில் தேவையில்லாத நீங்கள் யூஸே பண்ணாத பொருட்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை எடுத்துடுங்க. உங்கள் சமையலறை எவ்வளோ அகலமாக இருக்கோ அந்த அளவுக்கு பண வரவும் அன்னபூர்ணி அருளும் கிடைக்கும் அப்படின்னு வாஸ்து சாஸ்திரத்தில் சொல்லப்படுறதுனால டஞ்சனாக எப்போவுமே சமையலறையை வச்சுக்காதீங்க. அதே மாதிரி சமையலறையில் உடஞ்சி போன கிராக்கு விழுந்த பொருட்கள்லாம் இருக்குது, இல்லை யூஸே ஆகாத எலக்ட்ரிக் குக்கரோ இல்லை யூஸே ஆகாத எல்லா எலக்ட்ரானிக் பொருட்கள் வச்சுருக்கீங்க, அது இனிமேல் அதை யூஸே பண்ண முடியாது, அதை ரிப்பேர் பண்ணாலும் அது யூஸ் இல்லை அப்படின்னு தெரியுது அப்படின்னா கூட அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி வைக்காதீங்க. இது எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா வீட்டுக்குள்ளே எதிர்மறையான ஒரு அழுத்தமான ஆற்றலை வீட்டுக்குள்ளே கொண்டு வரும். இதனால நமக்கு பண ரீதியான தடைகள் வரும். ஸோ பணத்தை வீணாக்காமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு விஷயத்தையும் பண்ணுங்க. நிறைய பேர் வீடுகளில் பார்த்தீங்கன்னா தண்ணி அதிகமாக செலவழிப்பாங்க. டேப்ல தண்ணீர் கொட்டிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்களும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தண்ணி எப்படி சொட்டி சொட்டி வீணாகுதோ அதே மாதிரி நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணம் எல்லாமே வீணாக போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால கண்டிப்பாக அந்த தண்ணி சொட்டுறது, ரொம்ப அதிகமாக தண்ணி செலவழித்து வேஸ்ட் பண்ணுறது, இதெல்லாமே தவிர்த்துக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த கற்காலத்திலேருந்தே இன்னைக்கு வரைக்கும் நம்ம நெருப்புடைய பயன்பாடு அப்படின்றது நம்மக்கிட்ட அதிகமாக தான் இருக்கும். அப்படி நெருப்பை வசமாக கொண்ட மூளை அப்படின்னா அது தென்கிழக்கு மூளை, அது அக்னி மூளை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் வீட்டில் அக்னி மூளை சரியாக இருந்தால் பணப்புழக்கம் நல்லா இருக்கும், இல்லைன்னா பண வரவு தடைப்படும், கடன் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சமையலில் நம்ம பயன்படுத்தக்கூடிய வெந்தயம். இந்த வெந்தயம் அப்படின்றது புதன் கிரகத்துக்கு உரிய தானியம். இந்த வெந்தயம் மூலமாக செல்வம், மகிழ்ச்சியை நம்ம வசமாக வைத்துக்கலாம். ஒரு கைப்பிடி வெந்தயம் இருந்தால் போதும், வீட்டில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீரும், சண்டை சச்சரவுகளும் தீர்த்தலாம். அதனால கிச்சனில் அரிசி பருப்போட வெந்தயமும் எப்போவுமே நிறைவாக வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரியான விஷயங்களை வீட்டில் நீங்கள் தொடர்ந்து பின்பற்றுவது அப்படின்றது ரொம்ப நல்லது. அதே மாதிரி சமையலறையில் குப்பை ஸ்மெல் வர மாதிரி வச்சுக்காதீங்க. குப்பையை அப்பப்போ நீங்கள் வெளியேற்றுற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த தெய்வங்கள் வாழக்கூடிய இடம் அப்படின்றதுனால அங்கே துர்நாற்றம் வீசக்கூடாது, எச்சில் பாத்திரங்களை அப்படியே போடக்கூடாது, ஸ்டவ்வை க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்கக்கூடாது. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு சுத்தபத்தமாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காம உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க. மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி.